ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரோட்டில் வண்டியில் வச்சு முள்ளு முருங்கலை விற்று பார்த்துருப்போம். அதை எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் முள்ளு முருங்கலை. இதை வந்து நடுவில் இருக்க அந்த நரம்பை எடுத்துட்டு இலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதை கழுவி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, இந்த இலைக்கு தேவையான 1/2 ஸ்பூன் கல்லுப்பு. இப்போ அதை தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 1 கப் அரிசி மாவு. இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் சேர்க்கணுன்னு தேவையில்ல. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து லைட்டாக அரிசி மாவு சேர்த்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்க்கணுன்றதில் கொஞ்சம் மொந்தையாகவே தேய்ச்சிக்குவோம். அப்போ தான் நமக்கு உப்பி வரும். இப்போ இதை ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கு நான் வந்து உலக்கெடுத்து அதை திருப்பி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பீசஸ்லாம் எடுத்து தனியாக வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மீதி இருக்க மாவையும் சேர்த்து திரும்ப ஒரு நம்ம பிசைஞ்சு தேய்ச்சிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து மாவு வேஸ்ட்டே ஆகாது. இது மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேனில் ஆயில் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஹையில் வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்க அந்த பீசஸ்லாம் இதில் சேர்க்கலாம். அப்போ தான் நமக்கு உப்பி பொஸ்ஸுன்னு வரும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. 2லேருந்து 3 நிமிஷம் தான், நல்லா வெந்துடும். இருமல் சளிக்கு இது ரொம்ப நல்ல மருந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். வெந்துச்சு. இப்போ திருப்பிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். உளுந்து வத்தல் சேர்த்து உளுந்து பொடி அரைச்சி சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம வீட்டில் இருக்க இட்லி பொடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மதுரை ஃபுட்டீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.